ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக விளங்கக்கூடிய கந்த கடவுளுக்கு கும்பாபிஷேகம். வேதங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 6 படை வீடுகளில் 2வது வீடாக உள்ளது திருச்செந்தூர். இதில் கடலும் மலையும் உள்ள இடம் இந்த இடம். கந்தபுராணத்தோடு 2 கலந்த தலம் இந்த திருச்செந்தூர். முருகப்பெருமானை சூரனை வெல்வதற்காக அவதாரம் எடுத்தார். சூரனை வென்று சேவல் மயிலுமாக மாற்றி தனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொள்கிறார் திருச்செந்தூர் முருகன். பகைவனுக்கும் கருணை காட்டக்கூடிய மூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குகிறார். இன்று நாம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றியே என்று கும்பிடுகின்றோம். சூரனை வென்று சேவலும் மயிலுமாக மாற்றிய பிறகு திருச்செந்தூரில் மீண்டும் வந்து படைவீடு அமைத்து தங்குகிறார். தன் தந்தையாரை வழிபடுவதற்காக பஞ்சலிங்கங்களை ஸ்தாபிக்கிறார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜ்வதம் என்று சொல்லக்கூடிய பஞ்சலிங்கங்களை ஸ்தாபனம் செய்கின்றார். அப்படி ஸ்தாபனம் செய்து ஒவ்வொரு மலராக எடுத்து பூஜை செய்யும் போது தேவர்கள் சுவாமி என்று கூப்பிடும்போது கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கையில் அப்படியே பூவோடு திரும்பி மூலவர் காட்சி தருகிறார். அதனால் தான் திருச்செந்தூர் மூலவருக்கு பூஜாமூர்த்தி என்று பெயர். வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் இந்த முருகப்பெருமான். நேரில் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாதவர்கள் 48 நாட்களுக்குள் மண்டல பூஜை நிறைவடைவதற்குள் சென்று தரிசிக்க வேண்டும். நாம் இன்றைய நாளில் நம் வீட்டில் பூஜை அறையில் சர்க்கோணம் வரைந்து 6 நெய் தீபம் ஏற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, கருணை கடலே கந்தா போற்றி என்று கோஷத்தை சொல்லி சரவண பவ என்று இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து வேண்டினால் வேண்டிய வரத்தை முருகப்பெருமான் வாரி வாரி வழங்குவார். ஓம் சரவண பவ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.